அனைவருக்கும் வணக்கம். ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு போனேன். சென்னைக்கு பஸ்ஸில் மதுரையிலேருந்து நைட்டு 11 மணிக்கு பஸ்ஸில் இருந்து கிளம்பி சென்னை போனேன். அப்போ நான் போக வேண்டிய இடம் கந்தன் சாவடிக்கு போகணும். என்னை பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக. அவங்களுக்கு கரெக்டான இடம் எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து தாம்பரம் அங்கேருந்து வந்துடுங்க, அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பஸ்ஸை டிரைவர்ட்டு ஏறும்போதே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இறங்கணும் சொல்லியிருங்கன்னு சொல்லியிருந்தேன். அசந்து தூங்கிட்டாலும் 6 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ஒரு 6:30-7 மணிக்கு தான் அது போகும். 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சரி இன்டர்நெட்டு தான் இருக்குல்ல, லொக்கேஷன் ஒரு வாட்டி லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணி விட்டேன் அவருக்கு. அவரும் தூக்கிட்டார், பார்க்கல, அடி ஃபாலோ பண்ணி என்னென்னு என்னை கேட்டிருப்பார். சாரி நம்ம தான் நெட்டில் தேடுவோமேன்னு சொல்லிவிட்டு லொக்கேஷன் இருக்குலாம் சொல்லிவிட்டு லொக்கேஷனில் கிளாம்பாக்கம் டைப் பண்ணால் அது 1 மணி நேரம் காமிச்சிச்சு அந்த டிஸ்டன்ஸ் நம்ம இருக்க இடத்துலேருந்து. ஆகா, இன்னும் 1 மணி நேரம் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கீழே வந்துட்டு டிரைவர்கிட்ட கேட்டேன், கிளாம்பாக்கம் இறங்கணும், கண்டிப்பாக கிளாம்பாக்கம் வந்தால் சொல்லிடுன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், டிரைவரும் அந்த கண்டக்டரும், எங்கள் கிளாம்பாக்கம் இப்போ தாங்க 5 நிமிஷம் ஆகுது, கிளாம்பாக்கம் தாண்டி இப்போ கோயம்பேடு போக போகுதுங்கன்னாரு. ஆகா, என்னடான்னு பார்த்துட்டு நான் செல்லை திரும்ப பார்க்குறேன். அது கேளம்பாக்கம் டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிளாம்பாக்கம் வேறு, கேளம்பாக்கம் வேறு. நான் இருந்த இடத்துலேருந்து கேளம்பாக்கம் 1 மணி நேரம் காமிக்கிறது கரெக்டு தான். கம்ப்யூட்ரு போய் சொல்லாது, கரெக்டாக தான் சொல்லும். நாம் அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் வெப்சைட்டில் எதிரி தேடுறீங்களோ, இருந்தாலும் கால் பண்ணி நண்பர்கள்ட்டையோ தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறதுனால தப்பு இல்லை. கரெக்டாக நீங்கள் கேட்டிருந்தா நான் ஒரு 1/2 மணி நேரம், எனக்கு 1 மணி நேரம் மிச்சமாக இருந்திருக்கு. 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் அங்கேருந்து எந்த பஸ்ஸு போகணும் அந்த நண்பர்கிட்ட கேட்டு, அவங்க எந்த கோயம்பேட்டிலேருந்து ஒரு பஸ் ஏறி அங்கேருந்து 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடிச்சப்புறம் என்ன ஒரு 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு டைம். அதனால் சில நேரங்களில் டைம் ரொம்ப முக்கியம். ட்ராவலில் ரொம்ப தூரம் போகிறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கூகுளோ மற்றதோ கரெக்டாக அதில் செக் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அதை விட கேட்டு 2-3 வாட்டி கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாயிரும். கரெக்டான டைமில் நம்ம போய் சேர்ந்துடலாம். அதனால் கிளாம்பாக்கம் வேறு, கேளம்பாக்கம் வேறுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். எதனாலும் விசாரிச்சுக்குங்க. நல்லா விசாரிச்சுட்டு கரெக்டாக போயிட்டிங்கன்னா கரெக்டான இடத்துக்கு கரெக்டான டைமில் போயிடலாம். இல்லைன்னா என்ன மாதிரி தப்பாக போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம்னா கரெக்டான டயத்துக்கு போக முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.